எல்லாம் நான் ஆசைப்பட்டபடியே நடந்துட்டு இருந்துச்சு. காலையில் 9லேருந்து 2 மணி வரைக்கும் டீ போடுற வேலை, 2லேருந்து 3 வரைக்கும் வீட்டில் ஜட்ஜரோட லீல. ஆனால் இதுக்கெல்லாம் நடுவில் என்னோட முதல் காண்டம் ஆரம்பமாயிடுச்சு. இப்போ ஒரு லெட்ஜர் 2 ஆயிடுச்சு. ஒன்னு எந்து, இன்னொன்னு ஜட்ஜர்து. அப்படியே ஜீன்ஸ் விசு ராமு மாதிரி. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஜட்ஜரோட லெட்ஜரை விட எந்துல ₹1 கம்மியா இருக்கும். ₹1. என்னோட முதல் காண்டத்தோட முதல் வருமானம். பெரிய சார் போட்ட ஸ்டாம்பு லெட்ஜருக்கு இல்ல, என்னோட உழைப்புக்கு. திரும்பியும் நான் ஜட்ஜரோட லெட்ஜர்ல பெரிய சாரோட சைன் போட்டேன். அங்கதான் என்னோட காண்டம் ஆரம்பமாச்சு. அன்னைக்கு நான் போட்ட அந்த முத்திரை போலி லெட்ஜர்ல இல்ல, எங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பழிவாங்க நான் போட்ட முதல் முத்திரை தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன ஜார்ஜர் சார், நீங்க வீட்டுக்கு போகல? இல்லடா, வருஷம் முடிய போகுதுல்ல. வருஷம் முடியுதா? டே பைத்தியக்காரா, பினான்சியல் இயர்ரா. நீ போய் டீ போடுற வேலையை பாரு. பெரிய கூட உட்காந்து வருஷத்தோட மொத்த கணக்கையும் பார்த்தாகணும். ஜார்ஜர் சார், ஆனா இன்னைக்கு 29ல. அறிவு கட்டவன, உன் மூளை என்ன குண்டிலையா இருக்கு? இன்னைக்கு 29னா நாளைக்கு என்ன? 4வது சனிக்கிழமை நம்ம போஸ்ட் ஆபீஸ் மூடி இருக்கும். நாளானிக்கு 31 ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமையில இருந்து புது வருஷம் ஆரம்பமாகுது. அதனால இன்னைக்கே எல்லா கணக்கையும் முடிச்சாகணும். சார், நான் கொடுக்கறேன். நான் சொல்றத கேளு. இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத. போய் ஸ்ட்ராங்கா டீ போடு. என்ன வழியில நிக்காதரா. அவன் 1000 டென்ஷன்ல இருக்கான், கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, த டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ். என் மனசு பெரிய கனவெல்லாம் கண்டுட்டு இருந்த போது சின்னதா இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். ஜட்ஜரோட லெஜரை நான் மாத்த மறந்துட்டேன். இப்ப அந்த லெஜரை தன்சிங் லெஜரோட சரி பார்க்கும் போது என் மொத்த காண்டமும் வீணாயிடும். அது நடக்காம தடுக்கணும். போய் கழுவிட்டு வா. உன் கவனம் பூரா எங்க இருக்கு? நான் இப்பவே இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இதெல்லாம் கூட தொலைச்சிரு. எப்படியா பையன் இப்படி பண்ணிட்டான, தாங்க முடியல.
ஏய் நில்றா. எங்கடா போற? நல்ல காலம் என் சாமானுக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. ஓ மூளை குண்டில தான். இந்த லெட்ஜரை எங்கடா எடுத்துட்டு போற? மன்னிச்சிடுங்க ஜார்ஜர் சார், அது டீ கொட்டடிச்சல வீணா போயிடக்கூடாதுன்னு எடுத்துட்டு வந்தேன். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறான்டா. போடா அப்படி. அவ்வளவுதான், முடிஞ்சது. அந்த ஃபைல கூட $2,200. சரியா? இதுல 3,300 சேர்த்தா சரியா? 76,70. ஓகே, எல்லாம் சரியாக்குப்பா. எல்லாம் சரியா தான் இருக்குங்க ஐயா. உங்களுக்கே தெரியும்ல, இது என்னோட கணக்காச்சே. ஆமா, உன் கணக்கு எப்பவும் சரியா தானே இருக்கும். என் பண்ண வேலையால எரிச்சல் அதே அடங்கல. மாதிரி என் கணக்கு சரியா தான் இருக்கும். டேய் தம்பி, இங்க வாடா. சொல்லுங்க சார். அந்த ஸ்டேஷனரியில இருந்து புது லெட்ஜர் எடுத்துட்டு வா. சரிங்க சார். என் கணக்குல யாரும் குறை சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் என் புத்திசாலித்தனத்தை நினைச்சு நானே பெருமைப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் காலத்தோட விளையாட்டு என் பெருமையை தூள் தூளா ஆக்கிடுச்சு. யார பாலைவன தண்ணியில நீந்துற மீன் நினைச்சனோ அவன் ஒரு முதல்ல தெரிஞ்சிருச்சு. பெட்ரோல் பங்க் திறந்த உடனே என் சித்தப்பாவோட பேச்சும் குணமும் எல்லாமே மாறிடுச்சு. என்னடா பண்ற? அப்பா மேல கை வாங்குவியா? வாங்குவியா? நான் உனக்கு இதைய கத்து கொடுத்தேன். மறுபடியும் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட என் மூச்சிலே முழிக்காத. என் மூச்சிலே முழிக்காத. எங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தை என் கையை கட்டிடுச்சு. இனிமே என் வாழ்க்கையில ஒரே லட்சியம் தான், எங்க அம்மாவை இந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போகணும். காலம் ஓடிட்டு இருந்துச்சு. சித்தப்பாவோட அட்டகாசம் அதிகமாயிட்டே இருந்துச்சு.